SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சகோதரன் உதவியுடன் கணவனை கொடூரமாக கொன்ற மனைவி, பரிதாபமாக உயிரிழந்த பெண், இருவர் வைத்தியசாலையில். யாழ் போதனா வைத்தியசாலையில் குழப்பத்தில் ஈடுபட்ட மூவர் கைது. புங்குடு தீவிலிருந்து கடத்திச் சென்று கொலை செய்ய முயற்சி, வெளியான பகீர் தகவல். காதல் உறவால் பறிபோன இளைஞரின் உயிர். சீனாவுக்கு எதிராக வரி விதித்து வர்த்தக போரை தீவிரப்படுத்தியுள்ள அமெரிக்கா. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். அம்பாந்தோட்டை பெலியத்த கொஸ்ககொட பகுதியில் கணவனை விஷம் வைத்து கொலை செய்த குற்றச்சாட்டில் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் கடந்த 20ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலையுடன் தொடர்புபட்டவர்கள் என்ற சந்தேகத்தில் உயிரிழந்த நபரின் 45 வயது மனைவியும் அவரது சகோதரரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 பிள்ளைகளின் தாயான உயிரிழந்தவரின் மனைவிக்கு உதவினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவரது சகோதரன் கைது செய்ய தனது கணவனின் மது கோப்பையில் விஷ ரசாயனத்தை கலந்து கொலை செய்ததாக மனைவி பெலியத்த போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். சம்பவ தினத்தன்று வீட்டில் மறு அருந்திய போது ஏற்பட்ட சுகையினம் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். பிரேத பரிசோதனையில் விஷம் அறிந்து உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் அறிக்கையிட்டுள்ளனர். நாட்டில் சமீப நாட்களாக நிலவி வரும் மோசமான வானிலை காரணமாக வீடு ஒன்றில் மீது மரம் விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் மற்றொரு பெண், ஆண் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் கப்புத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பங்கொட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் தியலத்தலாவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கப்புத்தளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மது போதையில் நுழைந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முரண்பாட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறித்த சந்தேக நபர்கள் வைத்தியசாலையின் நோயாளிகளை பார்வையிட நேரம் முடிந்த பின்னர் தம்மை உள்நுழைய அனுமதிக்குமாறு பாதுகாப்பு உத்தியோகத்தருடன் முரண்பட்டு குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலை நிர்வாகம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்த நிலையில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அண்மை காலமாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து மது போதையில் குழப்பத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புங்குடுதீவு 9ஆம் வட்டாரத்தினைச் சேர்ந்த 30 வயது இளைஞரொருவரை புங்குடுதீவு 7ஆம் வட்டாரத்தினைச் சேர்ந்த கும்பலொன்று வாகனம் ஒன்றில் கடத்திச் சென்று மானிப்பாய் பிரதேசத்தில் வைத்து வெட்டி கொள்ள முற்பட்டதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த இளைஞர் படுகாயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாகவும் இச்சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்களையும் 56, 25, 19 என்கின்ற இலக்க தகடுடைய கயஸ் வாகனம் ஒன்றினையும் மானிப்பாய் மற்றும் ஊராகத்துறை போலீசார் தேடி வருவதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நபர்களுக்கிடையில் ஏற்கனவே பல தடவைகள் கோஷ்டி மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் காவல்துறை போலீஸ் பொலிப்பதிகாரி தெரிவித்துள்ளார். காதல் உறவால் ஏற்பட்ட தகராறு காரணமாக இளைஞரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் கொழும்பு கிராண்ட் பாஸ் காவல்துறை பிரிவில் பேஸ்லையின் வீதி பண்டார்நாயக்கா சுற்றுவட்டத்துக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர் பேலியகொட பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் வெசாக் வலயத்தை பார்ப்பதற்காக தனது நண்பர்கள் சிலருடன் ஒரு கொடாவத்தை நோக்கி பயணித்த வேளையில் சிலர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. கொலை சம்பவம் தொடர்பில் வெள்ளம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 17 மற்றும் 18 வயதுடைய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். உலகச் செய்திகள். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நூற்றுக்கணக்கான பொருட்களுக்கு மீண்டும் வரி விதிக்க உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த தகவலை அமெரிக்கா வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன்படி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வரிச்சலுகைக்குரிய 400 பொருட்களில் 250 பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சீனா அமெரிக்கா மத்தியிலான வர்த்தகத்தில் அதிகப்படியான பிரச்சினைகளுக்கும் கருத்து வேறுபாடுகளும் நிலவி வருகின்றன. இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்தில்
நிலையில் இரண்டு நாடுகளும் அடுத்தடுத்து வரி விதிப்பை விதித்து தமக்கிடையே வர்த்தக போரை தீவிரப்படுத்தியுள்ளன. அமெரிக்காவின் தேர்தலுக்கு முன்னர் தமது நிலைப்பாட்டை உலக நாடுகளும் தனது நட்பு நாடுகளுக்கு காட்டுவதற்காக அமெரிக்கா சீனாவின் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையிலேயே தற்போது அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக வரி விதிப்பை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சீனாவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சகோதரன் உதவியுடன் கணவனை கொடூரமாக கொன்ற மனைவி, பரிதாபமாக உயிரிழந்த பெண் இருவர் வைத்தியசாலையில். யாழ் போதனா வைத்தியசாலையில் குழப்பத்தில் ஈடுபட்ட மூவர் கைது. புங்குடு தீவிலிருந்து கடத்திச் சென்று கொலை செய்ய முயற்சி, வெளியான பகீர் தகவல். காதல் உறவால் பறிபோன இளைஞரின் உயிர். சீனாவுக்கு எதிராக வரி விதித்து வர்த்தக போரை தீவிரப்படுத்தியுள்ள அமெரிக்கா.